இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கியூல நின்னு சிக்கன், மட்டன், மீட் அண்ட் ஃபிஷ் வாங்க கஷ்டமா இருக்கா? கவலை வேண்டாம், உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ண நாங்க இருக்கோம். உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஃபாஸ்ட் வாலெட் மொபைல் ஆப். 10 ரூபாய் கூலிங் தான் குத்தாலாம் சார். அவங்க அக்கா சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். வேளாண்ட ஓடாந்து எடுத்தம்மா பாப்பா மூச்சு விடுமுல வாமா சொன்ன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தைச் சேர்ந்த சதீஷ் காயத்ரி தம்பதியின் 13 வயது மகள் தரணி. கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் தரணி தனது அக்கா அஸ்வினியுடன் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள தனது மாமா விக்னேஷ் வீட்டிற்கு வந்து தங்கியிருந்துள்ளார். மாலையில் வீட்டினருகே விளையாடிக் கொண்டிருந்த தரணி அருகே உள்ள மளிகை கடைக்கு சென்று குளிர்பானம் வாங்கி குடித்துள்ளார். டோக்கிட்டோ கோலா என்ற குளிர்பானத்தையும் ரஸ்னாவையும் தரணி வாங்கி அருந்தியதாக தெரிகிறது. பின்னர் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே சிறுமிக்கு வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. மூக்கிலிருந்து இரத்தத்துடன் சளியும் வெளியேறியதாகவும் உடல் நீல நிறத்திற்கு மாறியதாகவும் தெரிகிறது. தரணியின் நிலையை பார்த்து பயந்து போன தரணியின் அக்கா அஸ்வினி வெளியே சென்றிருந்த மாமாவுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் அளித்துள்ளார். பதறி அடித்துக் கொண்டு வந்த உறவினர்கள் உடனடியாக சிறுமியை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிறுமி தரணியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதி செய்துள்ளனர். என் தங்கச்சி கடைக்கு போயிட்டு இந்த 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பாதி குடிச்சிட்டு அது உனக்கு செட் ஆகாதுன்றதுனால நான் அந்த பாதி இதுவும் பிடுங்கி வச்சுட்டு பசி எடுக்குதுன்னு சொன்னால் தோசை விடும்போது அது முழுசாகவே குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வாமிட் எடுத்துட்டு ஒரு மாதிரியாக இதுவாக இருந்த தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வலி எடுக்குதுக்கான்னு சொன்னான். நான் அப்புறம் சொன்னா வா 2 பேரும் அம்மா கிட்ட போகலான்னு சொன்னான். அவள் சொன்னா நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். போயிட்டு வரதுக்குள்ளேயுமே அப்படியே கீழே விழுந்து அப்படியே அங்கேயே இறந்துட்டான். இது குறித்து சாஸ்திரி நகர் காவல் நிலையத்திற்கு சிறுமியின் உறவினர்கள் தகவல் அளித்துள்ளனர். மருத்துவமனைக்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் சிறுமி குடித்ததாக கூறப்படும் குளிர்பானங்களின் மாதிரிகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னரே சிறுமியின் மரணத்திற்கு குளிர்பானம் காரணமா என தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் முதற்கட்ட சோதனையில் சிறுமி மூச்சுத்திணறல் காரணமாக உயிரிழந்தது தெரிய வந்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கிடையே சிறுமி குடித்த குளிர்பானம் கடந்த ஆண்டே காலாவதியானதும் தெரிய வந்துள்ளது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் குடிச்சு ஒரு குழந்தையோட உடம்பு வந்து 10 நிமிஷத்துல வந்து ப்ளூயிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வாந்தி வந்தாலும் நம்ம கூட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் ஏதோ அட்மிட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இறந்துருந்தாலும் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. 10 நிமிஷத்தில் நீளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து காலாவதி ஆனது. பாட்டிலில் வந்து 7th ஜூலை 2020 காலாவதியாக ஆனது. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் அந்த குழந்தை வாங்கி குடிச்சிருக்கிறா. சிறுமி குளிர்பானம் வாங்கிய கடையில் தரமற்ற உணவுப் பொருட்களும் காலாவதியான உணவுப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அந்த குளிர்பான தயாரிப்பு நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் நிறுவனத்திற்கு சீல் வைத்தார். கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிப்பு பயன்படுத்தக்கூடிய அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நாங்கள் ஆய்வு செஞ்சோம். இந்த ஆய்வு செஞ்சதில் இன்றைக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளையும் ஆய்வு செஞ்சோம். அதை நாங்கள் உணவு பகுப்பாய்வு கூடத்துக்கு அதை நாங்கள் உணவு மாதிரி எடுக்கிறதுக்காக இருக்கிறோம். டெம்பரவரியாக அவரை வந்து இன்றைக்கு இந்த தயாரிப்பை நிறுத்தும்படி அவருக்கு உத்தரவிட்டப்பட்டிருக்கு. அதனால் இப்போ நம்ம அதை டெம்பரவரியாக அதை மூடுறோம். இந்த குழந்தை குடித்ததாக சொல்லக்கூடிய பேட்ச் நம்பரை சென்னை முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 540 பாக்ஸு நம்ம அவங்கள வந்து ரீகால் பண்ண சொல்லியிருக்கிறோம் நைட்டாக. உணவுத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தின் காரணமாகவே சிறுமி பலியாகி உள்ளதாக குற்றம் சாட்டும் உறவினர்கள் இனியாவது இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.